ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல நம்ம வாழ்றோம், நம்ம ஒரு கருத்து சொல்றோம், அதுக்கு நிறைய பரிசு மலையா உழுவுதுன்னு ரொம்ப பெருமையா இருக்கு. அது என்ன மாதிரி பெருமைன்னு நான் சொல்றேன் கடைசி வரைக்கும் பாருங்க, என் வீடியோ ஸ்கிப் பண்ணாம. நம்ம ஜோசப் விஜய் அண்ணா சிஎம் அண்ணா திருச்சி தொகுதியில வெற்றி பெற்றதுக்கு நன்றி சொல்ல வந்திருந்தாரு. எப்போ 4ஆம் தேதி 5வது மாசம் திருச்சிக்கு வந்திருந்தாரு. அப்ப திருச்சிக்கு அவர் நன்றி சொல்ல மீட்டிங்ல ஜோசப் காலேஜ்ல நடந்துச்சு, பேசினாரு. அதை அதிகமா விமர்சனம் பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து. சிஎம் சீமான் சாரு எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விமர்சனம் கொடுக்காங்க. அவங்களுக்கு அதே பழகிருச்சு. இது இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுற வேண்டாதான். அதாவது பெரிய யானை போகுதுன்னா வச்சுங்க, பின்னாடி நாய் குலைக்கும், அந்த யானை திரும்பியே பார்க்காது. அது மாதிரி எங்க அண்ணன் யானை மற்றவங்க குலைக்கிறவங்க குலைச்சிக்கிட்டே இருக்கட்டும்னா அவங்க பாட்டுன்னு போவாங்க. அவர் அந்த நேரத்தில் என்ன கருத்து சொல்லணுமோ என்ன பேசணுமோ அந்த நேரத்தில் கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சி பேசுகிறாரு. 6 நாள் கூடயும் 6 மாதம் வெயிட் பண்ணுறீங்க, 6 நாள் கூடயும் உங்களால் பொறுத்து இருக்க முடியல, நிறைய பேசினாரு. அவர் நன்றி சொல்ல வரணும்னு தேவையில்லை, எங்களுக்கெல்லாம் அவர் நன்றி சொல்லணும்னு தேவையில்லை. நாங்கள் தான் அவருக்கு நன்றி சொல்லணும், நாங்கள் தான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கணும். அதனால் நாங்கள் அந்த முடிச்சுட்டு சரி அவர் ரிட்டர்ன் போகும்போது எப்படி ஏர்போர்ட்ஸ் வழியாக தானே போவார்னு சொல்லி அங்கே ஏர்போர்ட்டுக்கிட்ட நிற்கும் போது எல்லாருக்கிட்டையும் தந்தி சேனல்னு சொல்லி நியூஸ் சேனல் எல்லாரையும் பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுத்ததுல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. அப்போ நானும் ஒரு கருத்து சொன்னேன். என்ன சொன்னேன்னா, 4 பேர் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் பேசி இந்த கருத்து சொல்லலான்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் சொன்னோம். அதுக்கு என்ன கருத்து சொல்லியிருக்க நீனு? ஆனால் அவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்க. அந்த தந்தி நியூஸ் இன்ஸ்டாகிராம் சேனல்ல அவங்க சேனல்ல போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல போய் பார்த்தோம்னா எவ்வளோ மிகப்பெரிய பாராட்டு எனக்கு கிடைச்சிருக்கு. இது மாதிரியெல்லாம் பாராட்டுறதுக்கு வாய் வேணுமா? அப்படி பாராட்டி இருக்கீங்க மக்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பொம்பளைய பேசுறதுக்கு இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் எப்படி வாய் கூசாம பேசுறீங்க? நீங்களாம் ஒரு பெண் வயிற்றுல தான் பிறந்தீங்களா? கூட அக்கா தங்கச்சி கூட தான் பிறந்தீங்களா? ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஒரு பொம்பளை அவதூறு பேசுறீங்களே. உங்க வீட்டு பொண்ணும் இதே மாதிரி ஏதோ ஒரு மீட்டிங்கோ ஒரு கட்சியை பத்தியே பேசியிருந்தா இதே கருத்து தான் அந்த பொம்பளைக்கு சொல்லுவீங்களா? தேவதைகளுக்கு பிறந்த தேவதை மகன்களா? அந்த தப்பான வார்த்தையை நான் சொல்லக்கூடாதுன்னு தேவதைன்னு சொல்றேன். தேவதை தேவதை தேவதைன்னு அவ்வளோ அசிங்கமா பேசிருக்கீங்களே. வாழ்க வளமுடன். என் கருத்தை நான் சொன்னேன், எனக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்கு. இலவசம் வேண்டான்னு நான் போராடுவேன், எனக்கு சப்போர்ட் பண்றவங்கள கூட வச்சுட்டு நான் போராடுவேன். இதுல உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போராடி வாங்கிக்கிங்க, இல்லை வேண்டாம்னா விட்டுட்டு போங்க. எனக்கு வேண்டாம், என்னை சார்ந்தவங்க எனக்கு கூட இருந்தவங்க வேண்டாம், நம்ம போராடுவோன்னு போராடணும். நான் என்ன பொதுக்கூட்டம் வர வச்சு மீட்டிங் போட்டு எல்லாரும் அறியுமா போராடினேன்? என் கருத்தை சொல்ல சொன்னாங்க, சொன்னேன். இதுக்கு நிறைய எனக்கு பாராட்டு மழை கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு, இந்த பெண்ணா வளர்றதுக்கு. இந்த சமூகம் எவ்வளோ எப்படி பேசணுமோ ஒரு பொம்பளைய அவ்வளோ அழகாவும் அவ்வளோ நல்லாவும் பாராட்டுறீங்க, பேசுறீங்க. நீங்களாம் ஒரு பெண் வயிற்றுலே பிறக்கலை, நீங்களாம் ஒரு அப்படியே மிருக ஜாதிங்களா பிறந்திருக்கேன். பொம்பளைய ஃபஸ்ட்டு அவமானப்படுத்தி பேசாதீங்க. அவங்க கருத்து சொல்லியிருக்காங்கன்னா மூடிட்டு போங்க. அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் இதுக்காகவே கமெண்ட் பண்ணி அவங்கள கேவலப்படுத்துறதுல அவங்களோ ஒரு சந்தோஷம் குழுன்னு இருக்காட்டம். அடுத்தவங்களை திட்டி சந்தோஷப்படுறதுல என்ன ஒரு ஆனந்தம் கழுதைங்களுக்கு. பாராட்டுங்க. இதுக்கெல்லாம் நாங்களாம் அஞ்ச மாட்டோம். எங்கள் அண்ணன் மாதிரி காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்போம். நீங்கள் பட்டுன்னு குலைங்கன்னு குலைச்சிட்டே போயிருப்போம். இந்த குலைக்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்க பொழப்ப பாருங்க சாமிங்களா. போங்க. தேவதைக்கு பெற்ற தேவதைகள்ங்களா, தேவதை மகன்களா, போங்க.